பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்டெல்லா. எனக்கு பிப்ரவரி 2004 வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சது. ஆனால் 3 தடவை நான் கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் 3 முறையுமே குழந்தை வயிற்றுல இறந்துருச்சு. குழந்தை 4 மாசத்துல வயிற்றுலேயே வளர்ச்சி இல்லாமல் அபாஷன் ஆயிடுச்சு. 3 மாசத்துல திரும்பவும் நான் குழந்தை உண்டாயிருந்தேன். 6 மாசத்துல வயிற்றுலேயே குழந்தை இறந்துருச்சு. படுத்த படுக்கையாக தான் இருப்பேன். நான் வீட்டில் இருந்த நாட்களை விட ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு நோயாளியை போல தான் வீட்டில் படுத்திருப்பேன். என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியாது. வாமிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை விட எனக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வேறு அதிகமாக இருக்கும். என்னால் எந்திரிச்சு நடமாடவே முடியாது. 3வது குழந்தை உண்டாகி அதுவும் குழந்தை வயிற்றுலேயே 5 மாதத்துலேயே இறந்து போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு குழந்தையும் என்னை விட்டு போக போக வாழ்க்கையிலே நொந்து போய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் இருந்தோம். சொன்னாங்க, டிவைன் ஹீலிங் சென்டர் புதுசாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அங்கே நீங்கள் வந்து தங்கியிருந்து ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே போய் 2 நாள் தங்கியிருந்தோம். காலையில் சுகமளிக்க பிரார்த்தனையில் கலந்துக்கிடுவோம். சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அன்பாக பேசுவாங்க, நம்பிக்கையாக இருந்துச்சு. அது மாதிரி அடுத்த மாதமே நான் கர்ப்பமானேன். அந்த கர்ப்பமானதுலேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நல்ல சுகத்தோடு இருந்தேன். எந்த வாமிட் ப்ராப்ளம் கிடையாது, ப்ளீடிங் ப்ராப்ளம் கிடையாது. நல்லபடியாக நான் அந்த குழந்தைய பெற்றெடுத்தேன். கர்த்தர் தான் அந்த குழந்தைய கொடுத்தாரு. ஒரு 6 மாதம் வாட்டி சாட்சி சொல்லதுக்காண்டி அங்கே கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்பவும் ஐயா ஜெபம் பண்ணி சொன்னாங்க, இன்னும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் இன்னொரு குழந்தைய உங்களுக்கு கொடுப்பாரு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து அடுத்த மாதமே கர்ப்பமானேன். இப்போ நல்லபடியாக குழந்தை 7 மாதமாக வயிற்றுல